بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றா பெருங்கருணையும் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்ததிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மட்டும் அல்லாஹ் புனிதமானவை என்று கூறுகிறான். அது என்னன்னு பார்த்தோம்னா, துல் ஆஹிதா, துல்ஹஜ், முஹரம், ரஜப் ஆகிய 4 புனிதமானவை என்று சொல்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில். இப்போ இந்த முஹரம் என்ற மாதத்தை நம்ம இப்போ அடைஞ்சிருக்கோம். இதில் 2 நாட்களில் மட்டும் நோன்பு வைக்கணும். அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. அப்போ யூதர்கள் நோன்பு வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கு நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்கன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களோட சமூகத்தாரையும் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து கடலை பிழைக்க வச்சு காப்பாற்றின நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அதை பின்தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கோன்னு அந்த யூதர்கள் சொன்னாங்க. அதுக்கு உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அதிகம் நேசிப்பவர்களாக இருக்கிறோம், நாங்களும் நோன்பு வைப்போம்னு சொல்லிட்டு அடுத்த வருடமிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹரம் 10 இந்த நாளில் நோன்பு வச்சாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒரு நாள் கேட்டாங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுமாறு நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் முஹரம் 9, 10 2 நாட்களில் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வழிகாட்டினபடி நம்ம முஹரம் 9, 10 நோன்பு வைக்க வேண்டும். அப்போ இந்த நோன்பை வைக்கிறனால ஆஷிரா நோன்பு இந்த நோன்புக்கு பேர். இந்த முந்தைய ஓர் ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. பொதுவாகவே நம்ம அல்லாஹ்வுக்காண்டி ஒரு நோன்பு வச்சோம்னா அல்லாஹ் நம்மளோட முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறான். அப்போ இந்த மாதம் முஹரம் மாதம், இந்த புனிதமான மாதத்தில் 16/7/2024 திங்கட்கிழமை மற்றும் 17/7/2024 புதன்கிழமை, புதன்கிழமையும் நம்ம நோன்பு வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சு நிறைய நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.